5 ஆண்டுகளில் தாம் செய்த சாதனைகள் குறித்து சொல்லாமல் அதிமுகவுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலி கண்ணீர் விடுவதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரிந்துரைத்துள்ளார். அண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர, முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். சிலிண்டரை பொறுத்தவரை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, படைப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.